வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கி தேர்வுக்கான பாடத்திட்டம், அதாவது சிலபஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனா அமையும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் எஸ்ஆர்பி டிஆர்பி சிலபஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பாடங்கள் இருக்குது. அதில் கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், பொது அறிவியல், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 பாடங்கள். மொத்தமாக 200 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 200 கேள்விகளும் 100 பிரிச்சுப்பாங்க. அதாவது இந்த கூட்டுறவு பாடங்கள்லேருந்து மொத்தமாக 100 கேள்வியும், அடுத்தபடியா பொது அறிவியல் மற்றும் தமிழ் அதுலேருந்து மொத்தமாக 100 கேள்வியும் கேட்பாங்க. கூட்டுறவு மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் 35 கேள்விகள், கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியிலேருந்து 35 கேள்விகளும், கூட்டுறவு கணக்கியல்லேருந்து 20 கேள்விகளும், எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள் இதுலேருந்து 10 கேள்விகளும் கேட்பாங்க. ஆக மொத்தம் கூட்டுறவுல மொத்தம் 100 கேள்விகள், பொது அறிவியல்லேருந்து 80 கேள்விகளும், தமிழ் பாடத்திலேருந்து 20 கேள்விகளும் கேட்பாங்க. இதற்கு மதிப்பெண்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 170 மதிப்பெண்கள். அதாவது ரிட்டன் எக்ஸாமுக்கு 170 மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு 30 மதிப்பெண்கள், மொத்தமாக 200. ஒரு கேள்விக்கு 0.85 மதிப்பெண்கள் விகிதம், 170 மதிப்பெண்கள். சரி, வாங்க சிலபஸ்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் கூட்டுறவு மேலாண்மை பற்றின முழு சிலபஸையும் கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற 5 பாடங்களை கொடுக்கலாம். அதாவது கூட்டுறவு மேலாண்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருப்போம். இன்னைக்கு எந்தெந்த டாபிக்லாம் சிலபஸ்குள்ள கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 2வது பாடம் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல். இந்த பாடத்திலேருந்து மொத்தமாக 35 கேள்விகள் கேட்கப்படுது. வங்கிகளின் நிதி மேலாண்மை, வங்கி சேவைகள், கூட்டுறவு வங்கிகளின் ஆய்வு, மேற்பார்வை, காலாவதியான மேலாண்மை, பிஆர் சட்டம், அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்களே, அதுதான் பிஆர் சட்டம் 1949 முக்கியமான விதிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், கடன் வகைப்பாடு, கூட்டாட்சி, யூனிட்டரி மற்றும் கலப்பு வகை கடன் கூட்டுறவுகளின் அமைப்பு, முன்னுரிமை துறை கடன், வங்கியின் பொருள் மற்றும் வரையறை, வங்கி செயல்பாடுகள். இந்த டாபிக்லாம் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியலுக்குள்ள கவர் ஆகுது. அடுத்தபடியா 3வது பாடம் கூட்டுறவு கணக்கியல். இந்த பாடத்திலிருந்து 20 கேள்விகள் கேட்குறாங்க. வர்த்தகம், கணக்கியலின் வரையறை, பொருள், நோக்கங்கள், கூட்டுறவு கணக்கியல், கணக்குகளின் இரட்டை நுழைவு அமைப்பு, கூட்டுறவு தணிக்கை, இறுதி கணக்குகள். மொத்தமாக இந்த டாபிக்லாம் கூட்டுறவு கணக்கியல்ல சிலபஸ்ல கவர் ஆகுது. அடுத்தபடியா 4வது பாடம் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள். இந்த கம்ப்யூட்டர்லேருந்து மொத்தமாக 10 கேள்விகள் கேட்கப்படுது. இன்னைக்கு நம்ம தமிழ் சிலபஸ் பற்றி சொல்கிறோம். அதனால தமிழில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியலாட்டி கமெண்டில் கேளுங்க. நம்ம கம்ப்யூட்டருக்குன்னு தனியாக ஒரு முக்கியமான கேள்விகளை தொகுத்து வீடியோவில் போடுவோம். ஐடி, இயக்கப்பட சேவைகள், பிணைய பாதுகாப்பு, ஸ்லைடு ஷோ தயாரிப்பு, ஒரு விளக்க காட்சியை அச்சிடுதல், தகவல் அமைப்புகளின் வணிக பயன்பாடு, மைக்ரோசாஃப்ட் வார்த்தை, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டு, கணினி அறிமுகம், இயக்க முறைமைகள், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விரிதாள், ஸ்ப்ரெட்ஷீட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், வடிவமைப்பு, டெம்ப்ளேட்டை பயன்படுத்துதல். இந்த டாபிக்லாம் இந்த கம்ப்யூட்டர்ல சிலபஸ்குள்ள கவர் ஆகுது. அடுத்தபடியா 5வது பாடம் பொது அறிவியல். மொத்தமாக இந்த பொது அறிவியல்லேருந்து 80 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் யூனிட் 1 பொது அறிவியல், அதுலேருந்து இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இதெல்லாம் யூனிட் 1ல் கவர் ஆகுது. யூனிட் 2ல் நடப்பு நிகழ்வுகள், யூனிட் 3 புவியியல்,
யூனிட் 4 வந்து இந்திய வரலாறு, யூனிட் 5 இந்திய அரசியல் அமைப்பு, யூனிட் 6 இந்திய பொருளாதாரம், யூனிட் 7 வந்து இந்திய தேசிய இயக்கம், யூனிட் 8 வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், அதாவது திறனறி தேர்வு. இது எல்லாம் வந்து இந்த பொது அறிவியல்ல வந்து கவர் ஆகுது. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து லாங்காக தான் இருக்கும். வேற வழியில் படிச்சு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோஆபரேட்டிவ் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அடுத்தபடியாக இந்த பொது அறிவியலுக்குள்ள வாங்க. அடுத்த பாடம் பார்க்கலாம். 6வது பாடம் தமிழ். இந்த தமிழ்லேருந்து மொத்தமாக 20 கேள்விகள் வந்து கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த 20 தமிழில் கேட்கக்கூடிய 20 கேள்விகளும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே போல் தமிழுக்கு சிலபஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நமக்கு. வாங்க என்னென்ன டாபிக்னு பார்க்கலாம். 1 தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, சங்ககால இலக்கியம், சங்கம் மருவிய காலம், புராணங்கள், இலக்கண நூல்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், தற்கால இலக்கியம். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. தமிழ் மொழியின் வரலாறு, அதில் திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம், தொன்மையானது தமிழ் மொழி, தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல், கிமு 2000 நூற்றாண்டிற்கு முற்பட்டது, தமிழ் மொழி, செம்மொழி, சிறு கட்டுரை, இதெல்லாம் வந்து இந்த தமிழ் மொழியின் வரலாறு அதுக்கு கீழே வருது. தமிழ் இலக்கிய வரலாறு, இதில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இந்த 3 சங்கங்களும் வருது. அடுத்தபடியா சங்கம் மருவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு, இதுவுமே வந்து இந்த தமிழ் இலக்கிய வரலாறுல வருது. அடுத்து சங்ககால இலக்கியம், சங்கம் மருவிய காலம். சங்ககால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 10 பாட்டு 8 தொகை நூல்கள், இது 2 தான் வருது. சங்கம் மருவிய காலத்துல கிபி 3ஆம் நூற்றாண்டு, களப்பிரர் காலம், நீதி நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இவை அனைத்தும் வந்து சங்கம் மருவிய காலத்துல வருது. 4வது பார்த்தீங்கன்னா புராணங்கள், அதற்குள்ள இதிகாசங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறு காப்பியங்கள், இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. அடுத்து இலக்கண நூல்கள். இலக்கண நூல்கள் தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல், இது 3ம் அந்த இலக்கண நூல்ல வருது. தமிழ் புலவர்கள். தமிழ் புலவர்களை பொறுத்த வரைக்கும் யார் யார் வர்றாங்கன்னா திருவள்ளுவர், இளங்கோவடிகள், ஔவையார், கபிலர், நக்கீரர், காக்கை பாடினியார், காளமேக புலவர், வேதநாயகம் பிள்ளை, இரட்டை புலவர்கள், பாரதியார், பாரதிதாசன், கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி மற்றும் வைரமுத்து. என்னடா கம்மின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் சொல்றீங்களே பார்க்காதீங்க, இவங்களை பற்றி படித்து வச்சுக்கணும். தமிழ் புலவர்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து படித்தது தான். அடுத்து தமிழ் அறிஞர்கள். தமிழ் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர், டாக்டர் மு வரதராசனார், அறிஞர் ராஜாஜி மற்றும் அண்ணாதுரை, டாக்டர் கலைஞர் கருணாநிதி, டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், இவர்களின் கதைகளும் மற்றும் உரைநடை பாடங்கள்ல வர்றத படிக்கணும். அடுத்தபடியா தற்கால இலக்கியம். தற்கால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறுகதை மற்றும் நாடகம். சிறுகதை வந்து என்னன்னா அகிலன் அவங்களோட சிறுகதை. நாடகங்கள் தற்கால நாடகங்கள் சொல்லியிருக்காங்க. திரைப்பட நாடகங்கள் பற்றிய குறிப்புகள் இதை வந்து சொல்லியிருக்காங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். என்னடா இவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம வெற்றியை நோக்கி பயணம் செய்கிறோம், கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அந்த வெற்றியை நம்ம அடையிற வரைக்கும். அதனால நீங்க முயற்சி பண்ணி படிங்க, கண்டிப்பா வெற்றி அடையலாம். முதல்ல கூட்டுறவு பாடங்களை முதல்ல படிங்க. அடுத்தபடியா டைம் கிடைக்கிறப்ப அந்த அறிவியல் மற்றும் தமிழை வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வேற இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்கான கால்ஃபர் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலில் கூட்டுறவு சம்மந்தப்பட்ட முக்கியமான கேள்விகள் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் தொகுத்து டெய்லி வீடியோ போடுறோம். கண்டிப்பாக பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.